100, 200 ரூபாய் போட்டப்பெல்லாம் இந்த சிப்பு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ 1000 கணக்கில் போட்டதுக்கப்புறம் பாருங்க, இருந்த லாபம் 2500 போச்சு, நம்ம காசும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இன்வெஸ்ட் பண்ண காசு 43,000 ரூபாய்னா அதில் 4,000 ரூபாய் குறைஞ்சி 39,000 தான் இருக்குது. இது என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. எனக்கு வேற தேவைப்படுது காசு, இஎம்ஐ கட்டணும். அட்லீஸ்ட் அந்த இஎம்ஐயாவது நான் ஏதாவது புதுசாக ஒரு ஃப்ளாட்டோ வீடோ வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன்னா கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுவும் கிடையாது. என்னுடைய ரிலேட்டிவ் கசினுக்கு வாங்கி கொடுத்து அந்த இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க எப்போ திருப்பி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஜான்வரி மாதம் நான் கட்டிட்டு பிப்ரவரி மாதம் நான் தான் கட்ட போகிறேன். மொத்தமாக என்னுடைய கசினோட ஹஸ்பண்டுக்கு அவங்க பிஸ்னஸுக்குன்னு என்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஆனால் பார்த்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை 3 தடவை லட்சமாக வாங்கிட்டாங்க. மொத்தமாக 24 லட்சம் வந்து வாங்கி ஹோட்டலும் வந்து சரியாக ரன் பண்ணாமல் மூடிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் 21 லட்சம் இருக்குது. இவ்வளவு ஆனதுக்கப்புறம் கூட இந்த மாதம் இஎம்ஐயும் கட்டலை. மறுபடியும் வீடு தேடி வந்து இன்னொரு 7 லட்சம் ரூபாய் லோன் போடு, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் லோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை கம்பல் பண்ணுறாங்க. நான் இதுக்கு மேலே வந்து வாங்கினா அதிலிருந்து நம்ம வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு இதுக்கு மேலேயும் நான் வந்து கடன் போட்டு கொடுக்கறதா இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்னடானா கேஷுவலாக இருக்காங்க, எந்த டென்ஷனும் இல்லை. நிறைய நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. அவங்க என்னடான்னா ஃப்ரீயாக இருக்காங்க. நமக்கு தான் இவ்வளோ கடன் வாங்கி கொடுத்து டென்ஷனாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும்னா கூட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கிராசரி கூட நான் இந்த வாட்டி புக் பண்ணி வாங்கலை. இந்த மாதம் வாங்க வேண்டியது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிறந்தா அந்த இஎம்ஐ கட்டி தொலையணும். அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணணும். கஷ்டமாக இருக்குது. நானே லாக்கில் இருக்கேன், அதையே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதுவும் பண்ண மாட்டான். சரி, நீங்க வெள்ளமா நடந்து போயிடுவீங்களா? எவ்வளவு ஆட்டோ கேட்டான்? பரவாயில்ல, 60 இருந்தது, 50 இருந்தது, 60 ஆச்சு, இப்போ 70. நீங்க இப்போ வரைய தெரியும் கிட்ட வாங்க பாருங்க. நீங்க அவங்க கிட்ட தான் காசு வாங்கி எனக்கு பிரச்சனை இல்லாம எனக்கு கடன் டிக்கெட் பாருங்க. மேல கடன் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பெரிய அமௌண்ட். நான் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி கொடுத்ததுக்கே வந்து இஎம்ஐ கரெக்டாக கட்ட மாட்டேங்கிறேன்றது எனக்கு. நான் சொன்னதெல்லாம் பொய் கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு கடன் கொடுத்ததுனால தான் நான் 4-5 டூர் போல. இப்போ அம்மா ஒரு விதத்துல அந்த காரணத்தால இறந்துருக்காங்க. அக்கத்து பக்கத்துக்காரன் பிரச்சனை பண்ணதான் அந்த காரணத்தினால. இத்தனையும் நான் வந்து உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். மேலேயும் என்கிட்டவே கடன் கேட்குறீங்க, அது 7 லட்சம் ரூபாய் கேட்குறீங்க. கஷ்டமா இருக்குங்க. எனக்கு எந்த இதுவுமே கொடுக்கலான்னு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப நீங்க போயிட்டு யார்கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க கடன்லாம் வாங்கி எனக்கு பிரச்சனை இல்லாம அந்த டென்ஷனை தீர்த்து விடுங்க. எனக்கு அப்ப இதுக்கப்புறம் இல்ல, மறுபடியும் நீங்க கடன் தான் வாங்க போறீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் கொடுத்ததே வேஸ்ட். இல்லண்ணா, நீங்க மறுபடியும் கடன் வாங்குறதுலயே தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க மேல 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 எனக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்க என்ன உத்தேசத்துல இருக்கீங்கன்னு தெரியல. இப்ப நான் எவ்வளவு கொடுப்பேன்? கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தாண்டி கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது நான் நீங்க
ஸோ இந்த ஜான்வரி மந்த்து 2025 ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ கசினுக்கு வாங்கி கொடுத்த லோன் எல்லாமே நான் பே பண்ணன்றதுனால அந்த லோனுக்கு அந்த 8 லோனுக்கான அந்த மொத்த தொகையும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சிப்புன்னு நான் போடுறேன், அது போடுறது வேஸ்ட்டு தான், அதில் மைனஸில் தான் போகுது. ஸோ இது நான் அந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அந்த இஎம்ஐயில் போட்டு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒரு தடவை கூட பேமெண்ட் அவங்க கரெக்டாக கொடுத்தது கிடையாது, ஒரு இஎம்ஐ கூட கொடுத்தது கிடையாது. மிஞ்சி போனால் 25,000 ரூபாய் அவங்க கொடுத்துருப்பாங்க. மேலே மேலே என்கிட்ட லோன் வாங்கி என் லோன்லேயே என் இஎம்ஐ கட்டிக்கிட்டே தான் இவ்வளோ நாள் ஓடிச்சு. ஸோ போன வருஷம் மார்ச் மாதம் ஆரம்பித்த தலைவலி, இந்த தலைவலியில் அடுத்த 2 மாதத்துக்கெல்லாம் மே மாதம் 2024 எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டென்ஷன் பெரிய காரணமாக இருந்திருக்கும் அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கடனை வாங்கி கடனை அடைச்சு 24.5 லட்சம் கடனை வாங்கி அதில் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் 21 லட்சம் இருக்குது. ஓகேவா? அந்த 3.5 லட்சம் தான் அடைஞ்சிருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடித்து அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த மாதம் நான் கட்டி முடிச்சிருக்கேன். அவங்க எனக்கு 84,400 ரூபாய் கொடுத்து ஆகணும். ஸோ அவங்க மார்ச் மாதம் வரையும் டைமுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து அந்த 2.5 லட்சம் ரூபாய் அந்த காசு அவங்கக்கிட்ட இருந்து லம்பாக எப்படி வரப்போகுது, அவங்களுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது, இப்படியே தலைவலி எனக்கு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அம்மாவை இழந்துட்டேன், அக்கத்து பக்கத்துக்காரங்க குடைச்சல், சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டு நான் என்னவோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் கூட சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. இந்த ஃபினான்ஷியல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிடுது. அதனால் ரொம்ப தலைவலியாக இருக்குது. இப்போ இந்த கடன் தொல்லை பெரிய தொல்லை. இந்த தொல்லை எப்போ தீரும்னு இருக்குது எனக்கு. எங்கேயாவது போகணுன்னு வரணுன்னா கூட இந்த கடன் இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே தான் நான் அடைஞ்சு கிடக்கிறேன். ஏதாவது ஒரு மளிகை சாமான் வாங்கணுன்னா கூட வேணாண்டா அதை அடைக்கணும், இதை அடைக்கணும், அதை ரெடி பண்ணணும், இதை ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போ எனக்கு இந்த ஜான்வரி மந்த்து அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவாயிருக்கு? கிட்டத்தட்ட 91,000 ரூபாய். இந்த வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னும் மாதம் முடியல, இன்னும் 4-5 நாள் இருக்குது. அப்படி இருக்கப்ப ஒரு மாதத்துக்கு 91,000 ரூபாய் 95,000 ரூபாய் எப்படி நான் பெரட்டி நான் இந்த எக்ஸ்பென்சஸை நான் கவர் பண்ண போகிறேன், என்ன ஆக போகிறேன்றது எனக்கு பயமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது. யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல, யார் என்னை சபிச்சாங்களோ தெரியல. அந்த சைக்கோக்குங்க அந்த லூசுக்குங்க எப்படியெல்லாம் வாய் கொடுத்ததுங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆனால் மற்ற எல்லாரும் வக்கனையாக திரிகிறானுங்க. என் அக்கத்து பக்கத்துக்கார அந்த புறம்போக்கு பண்ணாடைங்களை சொல்கிறேன், அந்த சைக்கோக்குங்களை சொல்கிறேன், உருப்படாத கழுதைங்க. என்றைக்கு இந்த சனியனுங்க என் வாழ்க்கையில் வந்ததோ அதுங்க கண்ணு பட்டுச்சோ அன்றைக்கி விளங்காமல் போனவன் தான் புறம்போக்கு. நான் எங்கேயோ காசிமேட்டில், எங்கேயோ வலசரவாக்கத்தில், எங்கேயோ சவுக்கார்பேட்டையில், எங்கெங்கேயோ பொறுக்கிக்கிட்டு இருந்த நாய்ங்க, வேறு எதையோ தின்னுட்டு வளர்ந்த நாய்ங்க இங்கே என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு என்னை கெட்டவனாக எல்லாருக்கிட்டையும் காமிச்சு என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு என்னை சபிச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து என்னை உருப்படாமல் செஞ்சிருச்சுங்க புறம்போக்குங்க. நாசமாக போகிற நாய்ங்க என்றைக்கு தான் சாவ போகிறானுங்கன்னு தெரியலையே. என் அம்மா செத்துட்டா, என்னை கொல்றானுங்க. பொட்ட மாதிரி ரேஷன் கடையில் புறம்போக்கு பொட்ட மாதிரி பேசி என்னை அடிக்கிறான். இந்த மாதிரி தருதலை பயலுங்களெல்லாம் என்றைக்கு தான் எவன் திருத்த போகிறான்னு தெரியல. அவனுங்களுக்குன்னு என்றைக்கு இளவு விழுதோ, அவனுங்க என்றைக்கு சாவுறானுங்களோ, அவன் இளவு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு அவனுங்களாம் நல்லா இருக்க மாட்டானுங்க, நாசமாக போயிடுவானுங்க.